இது ஒரிஜினலாக 50 வருஷங்களுக்கு முன்பாக கிரைஸ்ட் அவர்களுக்கு முன்னால் ஒரு அரேபியன் இளவரசி ஒரு அடம்பிடிக்கப்பட்ட கல்யாணத்தை தவிர்க்க என்ன செய்தாங்கன்னு கேளுங்க. இந்த கதையோட ஹீரோயின் ஜெஸ்ஸிகா ஸ்பென்சர் இன்றைய நாளில் ஒரு சபர்பன் ஹோம்ல வாழ்கிறாங்க. அவங்க என்ன ஒரு ஹை ஸ்கூல்ல ஒரு பாப்புலர் சியர்லீடர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாஸ்கெட்பால் டீம் சியர் பண்றாங்க. அந்த கேங்ல ஏப்ரல், லூலு மற்றும் கேச்சா இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் இவங்க ஏப்ரல் அடிச்ச கொடூரமான ஜோக் பாருங்கள். எங்க பெரிய எதிரிக்குள் ஒரு ஓவர்வெயிட் சியர்லீடர் ஹில்டன்பர்க் அவங்களை எம்பாரஸ் பண்ணி அதோட டான்ஸ் செய்ய சொல்லிட்டாங்க. அதே நாளில் ஜெசிகா ஒரு விக்கன் கேர்ள் இட்னு கிண்டல் என்ன நினைக்கும்படி மற்றவங்களுக்கும் இம்ப்ளை பண்ணி அவங்கள ஒரு மிஸ்டரி மொழியில கர்ஸ் செய்றாங்க. அப்புறம் என்ன ஒரு கிளவர் மூவால ஜெஸ்டர் ஒரு உச்சக்கட்ட திறமையோட பிரின்சிபல் கிட்ட ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுத வைக்கிறாங்க. அப்போ ஜெசிகாவுக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு சும்மா கலக்கல் சான்ஸ் கிடைச்சிடுச்சு. எங்களுக்கு வேலையா, நாங்க மால் ஒன்னு போகலாம்னு திட்டம் போட்டோம். ஜெசிகா ஐஸ்கிரீம் விற்கும் ஒரு பையனை மிரட்டி அவளுக்கும் அவள் எல்லா கேர்ள்ஸும் இலவச ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. எல்லாம் ஜாலியா இருக்க அப்படியே ரைவல் சியர்லீடர் பியாங்கா அவங்க அருகில் வந்தாங்க. ஒரு சில வசனம் பேசி கொஞ்சம் மஜாவா இருந்துச்சு. அப்போ ஜெசிகா அவங்க பர்ஸ்ல ஒரு பீஸ் ஆஃப் அண்டர்வேர் வச்சிட்டு பியாங்கா செக்யூரிட்டி உடன் தடவையை ஏற்படுத்திட்டாங்க. மால் விட்டு போகும் நேரத்துல ஜெசிகா ஆப்பிரிக்கன் தீம் சூவனியர் ஷாப்ல செல்ல நினைச்சாங்க. அங்கே செல்லும் போது பல ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்க்கும் போதே உற்சாகம் அடித்து தேடியது. அந்த ஷாப் ஓனர் அமைதியாக வேலை பார்க்க ஜெசிகா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கண்டு அதுல என்சாண்டட் இயரிங்ஸ் இருந்துச்சு. அந்த இயரிங்ஸ் அழகுக்கு மயங்கிட்டு பிரைஸ் கேட்டாங்க. ஆனால் ஷாப் ஓனர் அவர்களை விற்க மறுத்துட்டாங்க. ஆனால் ஜெசிகா அந்த இயரிங்ஸை திருடி போலியானவற்றை போட்டுட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு ஸ்மால் டைம் கிரிமினல் கிளைவ் மேக்ஸ் ஸ்டோன் ஒரு கேஸ் ஸ்டேஷன் கொள்ளையடிச்சாரு. ஹாய், கதைய கேளுங்க. ஒரு நாள் ஜெசிகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்கே கிளைவ் என்ற அட்டெண்டன்ட் மிஸ்ஸிங். ஆனா இவங்கள தெரியாம கிளைவ் ஒரு வேலையையும் பண்ணிட்டு கேஸ் ஸ்டேஷன் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவங்க கேஸ் பம்ப் கனெக்ட் பண்ணி ஒரு ரகசியமா கிளம்புறாரு. ஆனா ஜெசிகா விடாம அவ கிராஷ் அடிச்சு ஃபுல் சர்வீஸ் என்ஷூர் பண்ண சொல்றாங்க. இதுல கிளைவ் கொஞ்சம் சலிச்சு போய் ஆனா ஒன்னும் சொல்லாம பண்ணி தரார். ஜெசிகா கிளைவ் கிண்டல் பண்ணி கேஸ் ஸ்டேஷன் விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க ஒரு இயரிங் விழுந்திருக்கு. அத புடிச்சுக்கிட்டு கிளைவ் அங்க இருந்து ஓடிட்டார். இரவில் ஜெசிகா அவங்கள பாய் ஃப்ரெண்ட் பில்லி கிட்ட சந்திச்சுக்க ஏதாவது குதூகலமா பிளான் போட்டாங்க. ஆனா ஜெசிகா அதை நிராகரித்துட்டாங்க. அவங்களுடன் படுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நைட் அவங்க இயரிங் அணிந்திருந்துகிட்டு தூங்கிட்டாங்க. பில்லியும் அப்படித்தான் பண்ணாரு. மறுநாள் என்ன ஆச்சு தெரியுமா? காலையில எழுந்த ஜெசிகா ஒரு மேன் உடம்புல இருந்தாங்க. டாய்லெட் போய் கண்ணாடியில பார்த்தா மேலும் ஃப்ரீக் அவுட் ஆயிட்டாங்க. அப்போ ஜெசிகா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணினா. ஆனா அவங்க போன் எடுக்கல. அதனால ஜன்னல் வழியா வெளியே போய் ஃபாதர் ஓட உடைய அணிந்துட்டு கவனமா வீட்டை விட்டு வெளியேறா. இதே மாதிரி ஆக்சல் கூட அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கும் போது ஜெசிகா ஏற்கனவே ஸ்கூல்ல வந்துட்டா. ஏப்ரல் கூட போன் பேசிக்கிட்டு அவங்கள பள்ளியோட ஃபீல்ட்ல சந்திக்க சொல்லுறா. ஏப்ரல் முதல்ல அந்த வாய்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க கஷ்டப்படுது. ஆனா ஒரு கட்டத்துல ஜெசிகாக்கு ரொம்ப மோசமான கோல்ட் வந்திருக்கு போல என்று நினைச்சு ஏதோ ஒரு உணர்வுல சம்மதிக்கிறா. ஆனா ஃபீல்ட்ல ஒரு பயங்கரமான காய் பேசும்போது பத்திரமா செய்துட்டு பாரு. உடனே ஜெசிகா மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறா. அவங்க சில ஸ்டெப்ஸ் கீழே விழுந்துட்டா. ஏப்ரல் அங்கேயே விட்டு ஓட நினைக்கும் போது ஜெசிகா அவங்கள பத்திய செகண்ட் கிரேட்ல நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறா. அதை கேட்டு ஏப்ரல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஜெசிகா நிஜமாவே தான் அப்படின்னு புரிஞ்சதும் அவங்கள ஒரு தாய் அணைச்சிக்கிட்டு ஹோம் கீ கொடுத்துட்டு இதையெல்லாம் புரிஞ்சுக்க நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுறா. ஏப்ரல் ஹோம்ல ஜெசிகா இப்போ ஒரு ஆண் உடம்புல இருக்கேன்னு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சியர்லீடிங் காம்படிஷன் மற்றும் ஸ்கூல் ப்ராம் வர இருக்குது. அதனால முகத்துல இருக்கிற முடியை வெகு விரைவில் அகற்ற முயற்சிக்கிறா. ஏப்ரல் இருக்க அதே சமயம் பல ஷாப்பிங் பண்ணி. அப்பா, இங்க ஒரு சூப்பர் சீன் பாருங்க. ஜெசிகா ஒரு ஸ்கீயிங் ட்ரிப் போனதா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஏப்ரல் கூட முழு நாள் பேசியிருக்காங்க. பாடி பார்ட்ஸ் பத்தி ஒரு புது கியூரியாசிட்டியோட எல்லாம் பேசினாங்க. அடுத்த நாள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோடியா மீட் பண்ணினாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டதும் ஜெசிகா பிரைவேட் பார்ட் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிக் ஃபன் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபன் முடிஞ்சதும் இப்படி ஆனது யார் காரணம்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பல சஸ்பெக்ட்ஸ் பத்தி யோசிச்சு ஒரு கிராண்ட் பிலோ ஃபைட் வரைக்கும் போயிடுச்சு. ஆனா ஜெசிகா இப்போ மேன் ஆர்ம் ஸ்ட்ரெங்த் இருக்குனால அந்த பிலோ ஃபைட்ல ஜெசிகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாக் அவுட் ஆயிட்டாங்க. மறுநாள் மார்னிங் ஜெசிகா தன்னோட ஃபர்ஸ்ட் போனை பார்த்து வேற லெவல் ஷாக் ஆயிட்டாங்க. ஏப்ரல் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா. ஜெசிகா டே இன்னும் வேர்ட் ஆயிடுச்சு. கார் எடுக்க வீட்டுக்கு போனா. அவங்க டேட் அவங்களை கார்டனன்னு நினைச்சிட்டார். லான் கட் பண்ணி முடிச்சு மாம் பத்தி டாட் கிட்ட ஆக்வர்ட் கன்வர்சேஷன்ஸ் ஆகிடுச்சு. ஜெசிகா லிட்டில் பிரதர் அவங்க ஸ்டாஃப் ப்ளே பண்ணி இருந்தான். ஆனா ஜெசிகா எதுவும் பண்ண முடியல.
அப்படியே க்ளோத் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் என்று சுற்றி திரும்பும் போது இடையே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. முதல் சஸ்பெக்ட் ஹில்டன்பர்க் அவங்கள ஸ்கூல் லாப்ல கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப மீட் பண்ணி ஜெசிகா அவங்களுக்கு அப்படி ஒரு மன்னிப்பு கேட்டா. ஆனா ஹில்டன்பர்க் செய்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்களும், அது சயின்ஸ் பேஸ்டு இல்லைன்னும் சொல்லிட்டாங்களும். அடுத்ததா அவங்க சென்ட் எடனை பார்க்க போனாங்க. எடன் விட்ச்கிராஃப்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட எதையோ ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட ஜெசிகாவுக்கு எடுத்தது இல்லை என்றும் சொல்லிட்டாங்க. எடன் நினைச்சாங்க அது சாண்டோரியா லாட்டின் பேஸ் விட்ச்கிராஃப்ட் இருக்கும், அந்த நிஜ பிராக்டிஷனர்ஸ்க்கு ஸ்கார்பியன் டாட்டூ இருக்கும்னு ஹிண்ட் கொடுத்தாங்க. அப்போ அவங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல பியாங்காவை சேர்த்து போட்டாங்க. சீர் லீடர் ரைவல் பியாங்காவை ஜெசிகாவை பார்க்கும் சான்ஸ் கொடுக்க ஏப்ரலும் அவங்க பிரெண்ட்ஸும் ஜெசிகாவை ஒரு ஹார்ட் கையை மாத்த பிளான் பண்ணினாங்க. ஆனா ஆசைப்பட்ட மாதிரி பேமெண்ட் இல்லாம ஸ்கிரீம் விக்கிறவரிடம் சார்ம் பண்ண முயற்சி பண்ணப்போ அவர் ஜெசிகாவின் நெட் பிடிச்சிட்டு போர்ஸ் பண்ணினார். பாருங்க, ஜெசிகா, ஹில்டன்பர்க், ஈடன், ஏப்ரல், கியா மற்றும் லூலு எல்லாரும் ஒரு டான்ஸ் கிளப்க்கு போயிட்டாங்க பேனவை தேடிக்க. ஆனா அங்கே போனதும் ஜெசிகா ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்தாங்க. ஒருமுறை ஒரு பார்டெண்டரை பாதரா பார்த்து ஒரு பசங்களாங்களை ஹிட் பண்ண பேசிக்கிட்டு இருந்தப்ப அவரோட புடிச்சுக்கிட்டாங்க. பிறகு எங்க பார்க்கலாம்னு யோசிக்கும் கால அவங்க எல்லாரும் பேனவை பார்த்துட்டாங்க. ஜெசிகா இப்போ ஒரு சான்ஸுக்கு அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டாங்க. ஆனா டான்ஸ் ஆடும்போது ஜெசிகாவின் முதுகில டாட்டூ இல்லைன்னு பேனவுக்கு புரிஞ்சிடுச்சு. பரவாயில்னு பின்ன இருந்தே ரொம்ப வேற மாதிரியான சிட்டுவேஷன் ஜெசிகாவுக்கு பத்ரூம்ல போயிடணும் வந்துச்சு. அங்க நின்னு பேச்சுக்கிட்ட ஒரு பாத்ரூம் அட்டெண்டன்ட்டுடன் விசித்திரமான ஒரு மொமெண்ட் கூட இருந்துச்சு. பின்ன என்னன்னா, ஒரு பயலு எதனி அனுமதி இல்லாம ஹிட் பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு ஜெசிகா அவனோட மோதிட்டாங்க மற்றும் ஜெயிச்சுட்டாங்க. இதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல ஏப்ரல் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஜேக் அவங்களா சீட் பண்ணிட்டார்னு அறிஞ்சிக்கிட்டாங்க. ஸ்கூல்ல இருக்க பெயரை ஸ்பென்சர்னு மாத்திக்கிட்டு ஜானிட்டரா வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. ஸ்கூல் பிரேனேலே நம்ப வச்சுக்கிட்டு அவங்கள ஒளிச்சு கவனித்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட் அவரோட பாத்ரூம்ல பார்க்க போனப்போ அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு விளக்க ஆரம்பிச்சா. அது அவனுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சோ என்னவோ அவன் அவளை விட்டு ஓடிட்டான். பின்ன அவளோட ஹோம்ல தன்னோட டாட் கூட ஒரு பாஸ்கெட்பால் கேம் மூலமா நல்ல பாண்ட் பண்ணிக்க, அதோடு அவருக்கு சில ரோமான்ஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்து அவர்களோட உணர்வுகளை மீண்டும் அக்னைட் பண்ண உதவினாள். அந்த கட்டில் ஈடன் இன்டர்நெட் மூலமா இயரிங்ஸ் பத்தி சர்ச் பண்ணி பார்த்தப்போ ஜெசிகா மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சூவனியர் ஷாப் ஓனர் கிட்ட போய் அந்த இயரிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுறதுனே கேட்டாங்க. ஓனா அந்த ஏபியன் பிரின்சஸ் மற்றும் ஸ்லேவ் கேர்ள் கதையை சொன்னார். எப்படியாச்சும் 2 இயரிங்ஸையும் சேர்த்து ஃபுல் மூன் முன்னாடி வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. ஏப்ரல் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இயரிங்ஸ் படத்தை பிரிண்ட் எடுத்து ஸ்கூல் முழுக்க போஸ்ட் பண்ணி உதவி பண்ணாங்க. என்ன நாடகம்டா இது! இந்த இடையில் ஜெசிகா, பிலி மற்றும் ஜேக் ஷா வெளியே கிளீன் பண்ணும்போது ஸ்பை பண்ணிட்டு இருந்தா கண்டுபிடிச்சா ஏப்ரல் பாய் ஃப்ரெண்ட் ஒரு வேற கேர்ள் கூட ப்ரோமுக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. பில் என்ன பண்ண போறான்னு இன்னும் தெரியல. ஹலோ, நம்ம ஜெசிகா எப்படியோ ஒரு குழப்பத்துல இருந்தா கூட அவ தன் நண்பி ஏப்ரல் ஒரு கரம் கொடுத்தாங்க. ப்ராம் ஏப்ரலோட காதலனை ஜாலஸ் பண்ண வச்சு ஜெசிகா கூட போறதுக்கு அக்ரி பண்ணிட்டா. சும்மா சொல்லணும்னா ஷியர்லீடிங் காம்படிஷன் அப்படி ஒரு டென்ஷன் தான். அன்னைக்கு காம்படிஷன் நிகழ்ச்சி நடக்கும் போது பிரின்சிபல் மற்றும் பிலி 2 பேரும் ஜெசிகா பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம கெத்து ஜெசிகா ஒரு தடவையும் பக்கல இல்லை. ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்! ஜெசிகா திடீர்னு ஸ்கூல் ஜானிட்டா உடையில வந்து அவங்க குழுவுடன் டான்ஸ் ஆடிக்கிட்டா. ஃபைனல் ஸ்டண்ட் போதுதான் அது ட்ரிக். ஜெசிகா தலையில இருந்த காஸ்டியூம் அச்சு அசலாக விழுந்துச்சு. அங்கே இருந்த கூட்டம் எல்லாம் ஸ்கூல் ஜானிட்டா தான் ஜெசிகா என்று தெரிய வந்துச்சு. ஆனாலும் அந்த சின்ன இன்சிடென்ட் இருந்தாலும் அவங்களோட குழு சியர்லீடிங் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட், என்ன ஒரு செலிப்ரேஷன்! ஓஹோ, போட்டியின் போது நடந்த கதை சூப்பரா இருக்கு. ஜெசிகா மனசு உடைஞ்சு போய் நிக்குது. ஏன்னா பிலி யாரோட கூட போறாருன்னு தெரியுமா? பியாங்கா கூட போறார். இதை பார்த்துட்டு ஹில்டன்பர்க் டிவி நியூஸ் பார்த்துட்டு இருந்தார். அங்கே ஒரு ஷாக் நியூஸ் கேட்டார். கிளைவ் என்ன பண்றாருன்னா, ஜெசிகாவின் புடில இருந்து பசங்களை ஒரு டாக் அள்ளிக்கு ஈர்த்துட்டு போய் ரா பண்ணி அசால்ட் பண்ணி வர்றாரு. இத கேட்ட ஹில்டன்பர்க் உடனே ஏப்ரலுக்கு போன் பண்ணி ஏப்ரல் உடனே ஷாக் ஆகிட்டா. அதை கேட்டு ஏப்ரல் மாமும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. பேக் அட் ஜெசிகா ஹோம், பூகா தன் சஸ்பெஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். ஜெசிகா கிராய் கேட்டு அவரு ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு கிராயிங் பண்ணும் போது அவரை அணைச்சிக்கிட்டு கம்ஃபர்ட் பண்ணினார். ப்ராம் நைட்ல ஜெசிகாவும் ஏப்ரலும் கார்ப்ல வந்திருக்காங்க. உங்ககிட்ட என்ன சொல்றது, ஹில்டன்பர்க் அந்த டாக் அள்ளிக்கு போய் ஸ்லிவை தேடிட்டு இருக்காங்க. அங்கே ஏப்ரலுக்கும் ஜெசிகாவின் மேல ஒரு புது அவா முத்தம் கொடுத்து கன்ஃபெஸ் பண்ணிட்டா. அதற்கு நடுவில் ஏப்ரலின் பாய் ஃப்ரெண்ட் வேறு ஒரு கில் கூட வந்திருக்கான். ஆனா ஜெசிகா பில்லியோட காதலையே சொல்லுது. பில்லி பேனவோட வந்தாலும் அவரை நம்பி நிக்கிறா. ஸ்லிவன் புடில இருந்தாலும் பில்லி அவளை ஏத்துக்குவாருன்னு நம்பி அவரை நோக்கி ஓடி போய் கன்வின்ஸ் பண்ண முயற்சிக்கிறா. அட, என்ன ஒரு ட்விஸ்பா!
பில்லி தான் அதை ஜெசிகான்னு நம்பினாலும் ஜெசிகாவோட உடல்ல இருந்து கிளைவ் பார்த்ததும் அவருக்கு என்ன ஷாக். அடுத்தும் நம்ம ஹில்டன்பர்க் மற்றும் ஈடன் கிளைவோட லொகேஷன் மற்றும் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சாங்க. ஈடன் ஜெசிகாவை தேடினாரு மற்றும் ஹில்டன்பர்க் 2 காப்ஸ் மற்றும் ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாரையும் திசை திருப்பி கிளைவின் போலீஸ் எச்சரிக்கையை மறைத்து வச்சாரு. அதுக்கப்புறம் ஜெசிகா மற்றும் அவருடைய நண்பர்கள் கிளைவ் ஒரு ஸ்ட்ரிப் கிளப்ல ட்ராக் பண்ணினாங்க. அங்கே போல் டான்சரா ஜெசிகா உடலில் ஆடிக்கிட்டு இருந்தாரு கிளைவ். முதல்ல அவர் உடம்ப கொடுக்க மறுத்தாலும் சமயம் பார்த்து ஜெசிகா சமர்த்தமா இயரிங் எடுத்து கொண்டாரு. ஏப்ரல் தன் கடைசி குட் பை சொல்லி ஜெசிகா மீண்டும் 2 இயரிங்ஸ் அணிந்து தன் உடலை மீண்டும் பெற்றாரு. ஸ்லீவம் அதே நடந்தது. கடைசில ஜெசிகா மற்றும் அவருடைய நண்பர்கள் செலிப்ரேஷன் செய்தாங்க. பில்லி கிட்ட மீண்டும் சேர்ந்த ஜெசிகா கிளைவ் அதே சமயம் அரெஸ்ட் ஆனார். கதை முடிவில் ஜெசிகா மற்றும் அவருடைய நண்பர்களுக்கான கிராஜுவேஷன் உடன் பூர்த்தியானது. அதே சமயம் லாஞ்சரை மற்றும் ஹேண்ட்கஃப்ஸ் அணிந்து ஒளிந்திருந்த பில்லி ஒரு கே பார்டெண்டர் மூலம் பிக்கப் ஆனார். அவருடைய முகத்தில் சினிஸ்டர் ஸ்மைல் உடன் திரும்பி பார்த்தார் மற்றும் கதவை பூட்டினார்.